மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் தேசிய விருது பெறும் மக்காச்சோளத்தை விளைவித்தார். ஒவ்வொரு வருடமும் நடந்த போட்டிக்கு தனது நிலத்தில் விளைந்த மக்காச்சோளத்தை கொண்டு செல்வார். ஒவ்வொரு வருடமும் அவருடைய மக்காச்சோளமே மிகச்சிறந்த மக்காச்சோளம் என்று தெரிவு செய்யப்படும். ஒவ்வொரு வருடமும் இவர் நல்ல மக்காச்சோளத்தை விளைவித்து தேசிய விருது பெறுவதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக ரிப்போர்ட்டர் ஒருவர் அவரிடம் சென்று, தேசிய விருது பெறும் மக்காச்சோளத்தை விளைவிக்க என்ன யுக்தியை கையாளுகிறீர்கள் என்று கேட்டார். காரணத்தை சொல்ல ஆரம்பித்தார் விவசாயி. என்னுடைய வயலுக்கு இரு புறங்களிலும் இருக்கும் நிலங்களுக்கும் விதை மக்காச்சோளத்தை நானே தருகிறேன் என்றார். ரிப்போர்ட்டர் மிகுந்த ஆச்சரியத்துடன் அவரிடம், உங்கள் வயலுக்கு பக்கத்து வயல்காரர்களும் ஒவ்வொரு வருடமும் தனது மக்காச்சோளத்தையும் தேசிய விருது போட்டிக்கு பங்கெடுக்க வைக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்களின் சிறந்த விதை தானியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். விவசாயி சொன்னார், காற்று வீசும் பொழுது மக்காச்சோளத்தின் தாவரங்களிலிருந்து மகரந்த தூள் பறந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் செல்லும். என்னுடைய பக்கத்து வயல்காரர் தரம் குறைந்த மக்காச்சோளத்தை விளைவித்தால் அவருடைய நிலத்திலிருந்து வரும் மகரந்த தூள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உட்பட்டு என்னுடைய மக்காச்சோளத்தின் தரத்தை குறைத்துவிடும். ஆகவே நான் நல்ல மக்காச்சோளத்தை விளைவிக்க வேண்டுமானால் அவசியம் என்னுடைய பக்கத்து வயல்காரர்களுக்கும் தரமான விதையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நல்ல மக்காச்சோளத்தை அறுவடை செய்ய நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கும் நீங்கள் நல்ல மக்காச்சோளத்தையே கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு தீமையையும் கெடுதலையும் செய்துவிட்டு நாம் மட்டும் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் நன்மையை பெற முடியாது. நாம் மேன்மையாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமெனில் நிச்சயம் நாம் மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். மனதால் கூட மற்றவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. காரணம், மற்றவர்களுக்கு எதை நாம் நினைக்கிறோமோ அதுவே நமக்கும் பங்காக கிடைக்கும். சவுல் தாவீதுக்கு நன்மை செய்யாமல் தீமையே செய்தான். அவன் சாக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் சவுல் தான் யுத்தத்திலே மரித்து போனான். ஆனால் தாவீதோ சவுலை நான் கொல்ல மாட்டேன் என்றதால் தேவன் தாவீதுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் முடிந்தவரை நன்மை செய்வோம். நன்மை நமக்கும் பலனாக கிடைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். God bless you. Have a nice day.